இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் பிரிட்ஜ் ஃபார் பிரைன் ராட்டுங்கிற ஒரு சூப்பரான கேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த சர்வரில் இருக்கிற எல்லாருமே நம்மளை மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் இப்போ தான் போல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பிரைன் ராட் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன் கைஸ். அதனால தான் கொஞ்சம் காசு கற்றுருக்கேன். 2 3 4 இப்போ பார்த்திங்கன்னா 18 ஸ்பீடு வரும்போது 10 இருந்துச்சு, இப்போ 18. என்னோட மியூட்டேஷன் இது 10 ரூபா. மியூட்டேஷனே இருந்தாலும் 10 ரூபா தான் இருக்காங்க. என்ன மியூட்டேஷன்னு வாங்க போய் பார்க்கலாம். தம்பி என்னப்பா மியூட்டேஷன் வச்சாதான் தெரியும், நீங்களோ இருடா வைக்கிறேன். இருடா என்ன மியூட்டேஷன்? நியான். ஓ இதில் பிரைன் ராட்டை அப்கிரேட் பண்ண முடியுமா? சரி இது அப்கிரேட் பண்ணலாம், ஏன்னா இது காசும் கம்மி. அதே மாதிரி ஓகே கேஸ் 20 ரூபாய்க்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அப்கிரேட் போடுவோம். இது 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 ஓகே கேஸ் இப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இது என்னடா அது 9 ரூபா, அது 5 ரூபா. நம்ம அடுத்ததுக்கு போகலாங்க. போக முடியாது. ஆடாப்பா அவங்களா இங்கேயும் அதே தான் வச்சு ஏமாத்துறீங்களாடா. ஓகே கைஸ் நம்ம புது ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்க 17 ஒருத்தர் தான். 1 2 கையில் வச்சு இப்போ மறைஞ்சிருக்கு. இது போகிறான் 21. அவ்வளோதான். இது ட்ரெஸ் அண்டு இது பிக்கப். ஓகேடா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் விழுகுதுன்ட்டு. அடுத்ததுக்கெல்லாம் போனோன்னா இன்னும் நிறையா இருக்கணும் போல். இங்கே பாருங்கள், இங்கே ஒருத்தர் 41 ரூபாவில் இருக்கான். இப்போ நான் அதுதான் போய் எடுக்கணும். அதுக்குள்ளே எல்லா ஃப்ரிட்ஜும் கீழே வந்துச்சு. ஏக்கா 8 ரூபாயில் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேப்பா அது 40 ரூபா. 40 ரூபா. அது ஏதோ ஒரு மியூட்டேஷன். இது நியன் மியூட்டேஷன் கைஸ். அங்கே பாருங்கள் ஏகப்பட்ட மியூட்டேஷன் இருக்கும் போல். இதில் ஈவெண்ட்டுக்கு இது இருந்துச்சுன்னா ப்ளே பண்ணலாம் கைஸ். ஓகே இதில் இங்கே ஒன்று வச்சுட்டு இப்போ காசு எல்லாத்தையும் கிளைம் பண்ணிட்டு போய் நம்மளுக்கு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிவிட்டு வந்து பிரைன் ராட்ஸ் கொஞ்சம் அப்கிரேட். ஓகே இதுக்கு மேலே பண்ண வேணாம். நம்ம போய் பிரைன் ராட்ஸ் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம். இங்கே ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க போய் இவங்க வந்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கொண்டு வரும்னு பார்ப்போம். 891 102 அவ்வளோதான். 102 ருபீஸுங்க. நெக்ஸ்ட் இதை கொஞ்சோண்டு இதுவே பண்ணாங்க இப்போ. ஓகே நெக்ஸ்ட் இது ஒன்று பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியல. நம்மக்கிட்ட 1.3 திரும்பியும் இருக்குது. இதை வச்சு இது கொஞ்சம் பண்ணுவோம். நாட் என்கேஜ்டு மணி. என்கிட்டே மணி இல்லையில. இது என்ன ரூபி. நிறையா பிரைன் ராட் மேலே நிறைய மியூட்டேட் உள்ளதுங்க. ஆனால் இங்கே ஓ மை காட், இங்கே உழுகலைன்னு சொல்கிற போல் உளுந்துருக்குன்னு சொல்ல வச்சுட்டாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்த்தீங்கன்னா 63 ரூபா இப்போ செகண்டுக்கு ஸ்டார்டிங் லெவல் 1லேயே. அதை தான் எடுத்து தூக்கிட்டு போயிட்டுருக்கேன். அதுவும் இது என்ன மியூட்டேஷன்? டைமண்ட் என்னது அது? டைமண்டா இல்லை பேர் படிக்கலையான்னு எனக்கே ஒன்றும் தெரில. டைமண்ட் தாங்க. டைமண்ட்னா இந்த கலரில் மினுக்குது. அது பார்த்திங்கன்னா 129. இது 127. இதில் 6 இன்டெக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுங்க. ஓகே ட்ராகன் கெனிலோமி காமன் ஆடாது. மட்டாயோ டீன் பாட்டாஸ் பட்டு இது என்ன கம்மியாக தான் பிரைன் ராட் இருக்கும் போலங்க. என்னோட என் தலைவன் 6-7 காணோம். எனக்கு பிடிச்ச 6-7 இந்த கேமில் இல்லை. ஏன் அப்புறம் என்னடா கேம் வச்சுருக்கீங்க? 6-7 இல்லாத கேம் எதுக்குடா? ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் இருந்துச்சா? யாருக்கு தெரியும். அவ்வளோதாங்க, காசு தீண்டுச்சு. இப்போ ஓரளவுக்கு ஸ்பீடு இருந்தால் போதும்டா. ஸ்பீடு வேணும் இல்லாட்டி இது என்ன 18 ரூபா. அடுத்த ஏரியாவுக்கு போவோமா? இங்கேயும் தப்பிச்சிட்டேன். இங்கே ஒரு 42 ரூபாயில் இருக்குது. யாடாப்பாவீங்களா? அங்கே பாருங்கள் ட்ராகன் கெனிலோமி. அவ்வளோதான்டா. இது போ. என்னடா இவ்வளோ ஸ்பீடெல்லாம் ஆகாதுடா எனக்கு. 36 ரூபாயா? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? இல்லை எனக்கு புரியல. ட்ராகன் கெனிலோமி யாருன்னே தெரியாதா எங்களுக்கு? தெரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? ஏங்க ரேரில் வெறும் 36 ரூபாய்க்கு போட்டு வச்சுருக்கானுங்க. ரேரில் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறேன்னுலாம் கேட்காதீங்க. அது ரேருன்னு சொல்கிறாங்க. அதான் என்னால் நம்ப முடியல. இந்த கேமு நல்லா தான் இருக்குது. இந்நேரத்துக்கு கீழே வந்திருப்பேன். ஓகே சீக்கிரம் போ. நம்ம பார்த்திங்கன்னா 36 ஸ்பீடில் இருக்கோம். இங்கே பாருங்கள், அங்கே ஒருத்தன் டைமண்ட் கெனிலோமி வச்சுருக்கான். அப்புறம் இது எவ்வளோ லெவலு? 15. இது 9. ஓகேடா. இப்போ பாடுறேன் நான் லீலா அப்டேட் பண்ண பாருங்கள். அது 21 வச்சு. இப்போ பாடுறா ஒரு 500 ஆச்சு போகுமான்னு தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். என்ன என்கிட்ட காசெல்லாம் போயிடுச்சு. 435 தான் வந்திருக்கான்.
ஓகே கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னோட காசெல்லாம் அதிகமாக கேட்குறீங்க. இன்னொருக்கா போய் கொஞ்சோண்டு 40 ஸ்பீடாச்சும் இருந்துச்சுன்னா கூட ஒரு தன்மையாக ஒரு ஈவன் நம்பரில் இருக்கும். அதுக்கு தான் நானும் பார்க்குறேன். அப்கிரேட் பண்ணவே விட மாட்டானுங்க. இன்னும் ஒன்றே ஒன்று கண்ணு. இந்த பேட்டெல்லாம் இந்த கேமில் வைக்கவே கூடாதுங்க. அடிச்சுட்டு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அதுதான் ஓகேடா. இப்போ பாடுறா ஒன்றே ஒன்று பண்ணிவிட்டு 40 ஸ்பீடு கைஸ். இதெல்லாம் பிசால்ட்டு நம்மளுக்கெல்லாம். இது நார்மலா என்ன நார்மல்னு என்னமோ போட்டிருக்கு. நாம் இங்கே ஓகே ஹார்டா, அதுக்கு மேலே ஹார்டாக இருக்குமா? ஓ மை காட். ட்ராகன் கெனினோமி பேஸில் ஒன்றாச்சு இருக்கணும். அதனால் எடுத்துகிட்டு போகிறேன். அது நல்லா இல்லை, நீயான்ல அதுதான் காசு அதிகமாக இருந்துச்சு. அதான் ஸ்டீலியோ பிரைண்டட்டில் தான். டேய் இதுக்கு தாண்டா இந்த பேட்டெல்லாம் கொடுக்க வேணான்னு சொன்னேன், கேட்குறீங்களா? நாத்தி கீழே வந்துருந்தானே இந்த பிரைண்டட். அவ்வளோதான் வரானா வந்துட்டே தாண்டா இருக்கேன். டேய் இப்போ என்னடா பண்ணுவேங்கிறேன். நான் அடிக்க ஆரம்பிச்சுன்னா வையே, அவ்வளோதான். நீ எல்லாம் தாங்கவே மாட்டேன். டைமண்டுங்க, ஆனால் அதுதான் என்னால் நம்பல. ரீபர்த் இருக்கோ? ஆடா ஓகே, ரீபர்த் பண்ணிடுவோம். ரீபர்த் பண்ணுறதுனால என்ன யூஸ்? 2 தான், அதாவது கேஷ் தான் அதிகமாகுது. அப்போ இது வேஸ்ட். ஓகே கைஸ், நம்ம காசை கலெக்ட் பண்ணுவோம். என்னடா ஸ்பீடு! நாங்கள் போகிறக்குள்ளேயே நான் அவ்வளோதான். சீக்கிரம் அவாடி வந்துட்டேன். இப்போ எவ்வளோ ஸ்பீடு போட முடியும்? அதே 40க்கு வந்துட்டேன்டா. எதில் இருக்கணும்னா அதே 40க்கு. இன்னும் கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணி ட்ராகன் கெனிலோமிக்கு போட்டு விட்ருவோம். இது ஒரு 500 மட்டும் போயிடுச்சுனாலே போதுங்க. 500 மற்றதெல்லாம் இதுக்கு நல்லா காசு தீந்துச்சான். இப்போ பாரு, இப்போ கண்ணா இப்படி சுடு. அவ்வளோதான். 300 கைஸ். இதுக்கலையே செகண்ட் ஹையஸ்ட்டு கொண்டு வந்துட்டேன். இந்த பேட்டெல்லாம் வச்சிங்கன்னா இப்படி தாண்டா அடித்து தொலை பண்ணுவானுங்க. என்னால் முடியல. அப்படியே அடித்தா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் திக்குன்னு ஆயிடுச்சு. இது என்ன அன்காமன். நெக்ஸ்ட்டு ரேரில் தான் நாம் எடுத்திருக்கோம். என்னோட ட்ராகன் கெனிலாமையை விட ப்ரீக்கல் கம்மிலா பெருசாடா. ஓகே கைஸ், அடுத்ததுக்கு போயிடலாம். வந்துட்டேன்டா. 67 ரூபா. 67 கைஸ், 67. என்னடா அதே பிரைண்டாக அதேவே வச்சு ஏமாத்துறீங்கடா நீங்கள். இல்லை இது என்னது? இதுக்கு போய் பார்க்கலாமா? எப்போ இருந்தாலும் அவுட் ஆகுதா போகிறேன். ஒய்க்கா அவ்வளோதான் முடிச்சுடா சொல்லி. அங்கேருந்தே ஒரு பிரைண்டட் எடுத்துகிட்டு வந்தாங்க, காசாச்சு சேர்ந்துட்டு இருந்திருக்கும். இப்போ என் சர்வரில் என்னை அடித்தான் இல்லாமல் ஒரு சர்வரில் 3 பேர் தான் ஜாயின் ஆக முடியுமா? 5 பேர் ஜாயின் ஆகலாங்க. ஏடா இது போதும் எனக்கு, இது போதுமே. நெக்ஸ்ட் ஸ்பீட் அப்கிரேட் பண்ணியிருக்கலாமா? செத்துப்போ சீக்கிரம்டா. சீக்கிரம் நான் சாகணும்னு வேண்டியதாக இருக்குது பார்த்தீங்களா? இல்லை இந்த பேட் ஏன்டா அடிக்கடி எடுத்துக்கிறேன் நீ? உனக்கு அவ்வளோ சண்டை பண்ணணும்னு பிடிக்குதா? இப்போ பார்த்தீங்கன்னா 150K ஃபஸ்ட் டைம் 100K தாண்டி இருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் யார் பார்க்குறா? ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 46 இருக்கேன். 46. இப்போ நம்ம இதை தாண்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போகிறோம். நாம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்கின் தான். அது எப்படி எடுக்கணும்னு அதுக்கு ஒரு சின்ன சாட்சாகவே வீடியோ போடுறதுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாட்டர் பார்க்குன்னு ஒரு கேம் ப்ளே போட்டிருப்பேன்னு பார்த்தீங்களா? அதோட பார்ட் 2 பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்துடும். அலியில் போய் எடுத்தாச்சு. இப்போ நான் போகணும். ஐயோ இது ஏன்டா இப்படி உடச்சி வச்சுருக்கீங்க? அதுக்கு முந்தத்தில் ஐயோ அப்பாடா ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இல்லைன்னா எனக்கு கீழே உழுக்காட்டி என் சோழி முடிச்சு விட்ருப்பாங்க. அதுதான் என் சோழி முடிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்ல வேண்டியதாங்க. ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நம்ம எண்டுக்கே போயிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஸ்லாட்டில் வச்சாச்சு. இது கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோம் 30Kக்கு. இங்கே பாருங்கள், ஸ்க்ரீனு பயங்கரமாக இருக்குல்ல. எனக்கு முடிச்சிருக்கு. என்னடா அதுக்குள்ளே இவ்வளோ வந்துட்டியா? ஓகே கைஸ், 55K 36K 100K தாண்டியாச்சு. ஓடி போயிட்டு ஸ்பீடு அப்டேட் மச்சக் 2K சொல்லி முடிஞ்சு. அப்புறம் எப்படிரா? ஓகே கைஸ், நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். இந்த வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆக போகுது. நீங்கள் இன்னும் ஒன்று பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அது என்னென்னு கேட்குறீங்க? லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தெறிக்கி விட்ருங்க கைஸ். நீங்கள் லைக் எல்லாம் பண்ணாதனால தான் இப்படி நான் கீழே வந்துட்டேன்.
நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் என்னடா பண்ணுறது விளையாடுறது நீ என்ன, அதெல்லாம் இப்படி தான். நாங்கள்லாம் அப்போவே அப்படி. இப்போ இப்படி இருக்க மாட்டோமா? என்னடா ஒரு ஸ்பீடுக்கு தாங்க ஒரு டைம் கலெக்ட் பண்ணால் ஒரு ஸ்பீடு. இங்கே பாருங்கள் உங்களை விட ஸ்பீடு. அங்கே ஒரு அக்கா பட்டர்ஃப்ளை இங்கே வச்சுட்டு வந்துட்டுருந்தாங்க, அந்த அக்காவை தூக்கச்சாச்சு. ரேரை தாண்டி எப்பிக்கு போய் ஒன்று எடுக்கலான்னு பார்த்தா விடுடானுங்களா. அடுத்தது ரேரு. எதுக்குடா இத்தனை ரேரு வச்சுக்கிறீங்க, அடுத்தது போக முடியுமா? அவ்வளோதான்டா. ஏன் 49 வச்சுட்டு போக முடியலன்னா என்ன எவ்வளோ தான் ஸ்பீடு ஏற்றுறது? கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கலெக்ட் பண்ணுமோ இருக்குமோ? 100K 100Kடா 100K. 100K கொஞ்ச நேரம் ஏஎஃப்கே போட வேண்டியதாக இருக்கும் போலங்க. ஓகே கைஸ், நான் கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பக்கமா ஏஎஃப்கே போட்டதில் 56 ஸ்பீடுக்கு தான் வந்திருக்கேன். இப்படி ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் நின்று ஒரு அமுக்குனா காலி ஆயிடுது. திரும்பியும் இப்படி ஒரு கலெக்டு, நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு கலெக்ட் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு வெயிட் பண்ணி இப்படி ஒரு கலெக்ட் பண்ணால் தான் அடுத்தது ஒரு ஸ்பீடே வாங்க முடியுது. இங்கே பார்த்து நடுவால் இது நெக்ஸ்ட்டு இந்த 2 இதை மட்டும் கொண்டு வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. 1 மில்லியன் கூட உருப்படியாக சேரலைன்னா பார்த்துக்கோங்க. என்னாச்சு, இது சேல் பண்ணுங்க கையில் இருக்க ரெண்டையும். அதுக்கு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், சேல் ஆக மாட்டேது. ஓகே, இப்படி வைக்கணுமோ என்ன தம்பி? ஆட போடா. இதுக்கு நான் பேக் பேக்கை எடுத்து இப்படியே பறக்க விட்ருவேன். இது பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீடு எவ்வளோ ஸ்பீடு வச்சுருக்காங்கன்னு லாஸ்ட்டில் எது இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 109. இதுக்கு நம்மளால் முடிஞ்சால் போக முடியும் டாப் ஸ்பீடு. ஆனால் என்னால் இப்போ 60 வர மாட்டேங்கிறேன். எப்பட்றா டாப் மணி என்னஸா 87 பில்லியன் கடைசியில். சோவா இப்படி திரும்பி ஒரு கலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு கலெக்டு இப்படி அங்கேயும் பட்டு இப்படி ஒரு கலெக்ட் போய் ஒரு அமுக்குனா காலி. இது மாதிரி தாங்க இந்த கேமு. நான் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணியும் கூட அந்த ஒரு எப்பிக் ஏரியாவுக்கு போக ட்ரை பண்ணால இருங்க. இது அங்கே பாரு ட்ராகன் கேனிலாமே 144. இங்கே ஜம்ப் பண்ணி போயிடுங்க, நான் போன மாதிரி போயிடாதீங்க. இந்த எப்பிக் ஏரியாவுக்கு என்னால் போக முடியல. போயிட்டேன்டா. இங்கே பாருங்க வந்தோடனே ஒரு மியூட்டேட்டில் இருக்குது, இதை மட்டும் அட்டை போட்டுற வேண்டியதான். வேறு ஏதாச்சும் மியூட்டேட்டில் வந்திருக்கா? இதுவே பார்த்திங்கன்னா அதை விட அதிகம், அதனால் இதை ஓடிடலாம். வந்தேன்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சு என் சொல்லி. பார்த்திங்கன்னா இப்படி தான் மாற்றி கீழே விழுகிறேன், அப்புறம் கலெக்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் போய் அப்கிரேட் பண்ணுறேன், திரும்பியும் கீழே விழுகிறேன், அப்படி தான் போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இது ஈவெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணலாம். இந்த கேம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானில் ஆளை வச்சுட்டு எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இவனை பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரைன் ராட் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். அப்படியே முன்னாடி வந்துட்டுருந்தேன். இவன் எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தான் ஒரு ரீலா ஒரு 134 ரூபாய்க்கு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா, அது பாருங்கள். இப்படி அடித்தேன் பறந்து கீழே வந்துட்டான். டே போ இருங்க, இவனை அடிப்போம். அதனால என்னை பழி வாங்கிட்டாங்க. அதனால திரும்பி பழி வாங்கணும்ல, அதுக்கு தான் அதுதான் பறக்கூடு. இப்படி தான் நான் கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இவனை அடிச்சு போங்கிறேன் போ இரு இப்போ பாரு. என்ன ஓடுற இவனை இதே மாதிரி தான் ஒரு பிரைன் ராட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அந்த ரீலாங்கிறத அதை நான் தடிக்கிட்டேன். போ சே எடுத்துகிட்டு வந்துட்டான்டா. இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் இவங்ககிட்ட இதைத்தான் எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணேன். லாஸ்ட்டாக ஒரே விளையாடிட்டான் வீடியோ கேண்டுக்கு. அவ்வளோதான் பறந்துட்டியா? ஐயா நடிக்கிறானே. சரி ஓகே கைஸ், இந்த கேமை பார்த்திங்கன்னா பார்ட் 2 பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட்டு நடந்துச்சுன்னா விளையாடுறேன். இது ரொம்ப கஷ்டமாக ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. இந்த கேமில் ஃபஸ்ட் டைம் மில்லியன் சேர்க்குறக்கே எனக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகி போச்சு மில்லியன் சேர்த்துனேன். இதை போய் என்ன பண்ணுறேன்னா ஒரு அப்கிரேட் காசு காலி, இப்படி தான் பண்ணி ஆகணுங்க. ஆஃப்லைனில் வேணால் விளையாண்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்ற பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும்.
ஸோ பாய் ஃப்ரம் நிஷான், பாய்.